டாபிக் சூப்பர் அருமை. பார்ட் 2 வந்தா சிறப்பா இருக்கும். எது எது அப்படி புஸ்டேன். உன்னோட ஃபேவரட் பார்ட் 2 எதுக்குடா வெயிட்டிங்? கொரியன் சீரிஸ் தான் சொல்லுவான். ரொம்ப பண்ணாத. எந்த பார்ட் 2டா சொல்லு. ஏதாவது ஞாபகம் வருதா உனக்கு? கேசரி 2 தானே நீ வெயிட் பண்ற? 1க்கு நான் போதும் 2 வேறயா? அக்கந்தா 2 ஒன்று வந்தது கைஸ். அதெல்லாம் நான் பார்க்கவே இல்லைப்பா. நீயே போய் நீ எல்லாத்தையும் பாப்பா. நீ தானே பாலையா ஃபேனு. எப்பதான் உண்மையாலே நாங்கள் 3 பேருமே பாலையா ஃபேன். அவர் டைலாக்கோ டெலிவரிக்கோ என்னங்க நான்லாம் ஸ்கூலில் பேசினா எல்லாருமே ஃப்ளாட் ஆகிடுவாங்க. முதல்ல டாபிக் விட்டு வெளியே போயிட்டு நீ அவரை பற்றி பேசணுன்னா ஒரு டாபிக் எடுத்து வந்து நிற்கலான்றேன். பார்ட் 2னாலே நமக்கு ஃபர்ஸ்ட் தனியாக ஒரு 2 தான். பெஸ்ட் மூவி ஐ சி எவர். அது என்னதான் க்ரைம் த்ரில்லரும் கிடையாது, அது இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னர்லேயே அவங்க 2 பேர் இன்வெஸ்டிகேஷன் க்ரைம் த்ரில்லர். க்ரைம் கூட அது இல்லை, மாஃபியா க்ரைம் பண்ணுவோம்ல இருக்கு. மெடிக்கல் மாஃபியா தான். பட் அந்த அளவுக்கு என்னவோ அது எப்படி இருந்ததுன்னா இவங்க ஹீரோக்கும் வில்லனுக்குள்ள கிளாஸ் தான் காட்டினாங்க. அவங்க என்ன மாஃபியா ஸ்ட்ராட்டஜி. ஹீரோ ஒன்று யோசிச்சா வில்லன் ஒன்று யோசிப்பான். 6 மணிக்குள்ளே எது சேவல் கோவுது? நம்ம போட்ட சத்தத்துக்கு கேட்டிருக்கோம் போல. சைக்கிளோட குடுகுடு சத்தம் கேட்டிருக்கோம். இவ்வளோ பெரிய குடுகுடுப்பு நான் எங்கேயும் பார்த்ததில்ல. அருமைடா. நம்ம டாபிக் மட்டும் எப்போ வெளியே போயிட்டோம்ப்பா. ஆமாம்மா. சரி, உனக்கு தனியாக ஒரு 2 பற்றி என்ன தோணுது? 1 பார்த்துருக்கியா? செம்மையாக இருக்கும். ஒன்று தான். பாட்டோட ப்ரோமோ பார்த்தியா? அது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி விட்டாங்க. அவன் ட்ரெய்லரு ப்ரோமோ எதுவும் பார்க்க மாட்டான். பார்ட் 1 போட்டோன்னு பார்த்தேன். எனக்கு இன்னொரு பார்ட் 2 இருக்கு. எனக்கு ஜெயன் ரவி படம் தான் மிருதன். அது பார்ட் 1 கூட ஓரளவு பரவாயில்ல. பாட்டுக்கு ஒரு லீடு வச்ச அந்த ஃபயர் இதுலயோ அந்த பஸ் மேலே எப்படி அது லாரி வரா மாதிரி ஒரு லாரி மாறிச்சா? வெல்கம் டு சென்னை சொல்லிட்டு ஏன்னு கத்து. நாளா சின்ன வயசுல இந்த படம் பார்த்து பயந்து. என்ன டவுட் வந்ததுன்னா அவர் ஜாம்பியா மாறிட்டார்ல கிளைமேக்ஸ்ல. சென்னையில வந்து எல்லாரும் கொல்ல போறாரா இல்லைன்னா காப்பாற்ற போறாரா? ஜாம்பியா மாறினா எப்படா காப்பாத்துவா? என்ன பூரா பையனுக்கும் மாட்டு மூளை சார் நம்ம ஜாம்பியா. ஆனா அவன் ஹீரோ வாச்சு, அதனால எனக்கு டவுட்டா இருக்குது. ஏதாவது காப்பாத்துவானா? இன்னும் நிறைய பேர் உள்ள அதுக்கு இல்ல அந்த ஒரு பாட்டு வரும், அது பிருதா பாட்டு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜெயம் சொல்ல வரான் இந்த மாதிரியா ஹீரோ வந்து ஜாம்பியா இருக்க மாட்டானே. அது ஹீரோயின் தானே ஃபுல்லாவே. அதான் ஹீரோயினை பார்த்து அத சொல்லடா. அது ஜாம்பியே ஹீரோயின் தானேன்ற. ஆமா இல்ல அவளுக்கு அந்த வைரஸ் வந்து அஃபெக்ட் ஆகாது. அன்அஃபெக்டட் பர்சனா இருப்பாங்க. இல்ல அவளுக்கு சீக்கிரமா சரியாயிடும். ஹீரோ மாட்டிக்கிட்டாரு. இப்போ அவரு சென்னைக்கு போனா எல்லாரையும் காலி பண்றாரு. இதுக்கு வந்துட்டியா? நான் ஹீரோ சென்னைக்கு வந்தாரா யோசிச்சு. மிருதன் 2 எப்படி எடுப்பாங்கன்னு தெரியல. இது ரீசெண்டா நியூஸ் வந்து 2027 ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொல்லிருக்காரு. ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொல்லுவாரா? ரைட் ஷூட்டிங். அப்ப அந்த துருவ நட்சத்திர லிஸ்ட்ல நான் சேர்த்துறேன். இல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டிங் போயிட்டு இருக்குதான். ஏன்னா எனக்கே டவுட்டாக தான் இருக்குது. இது எப்படி எடுக்க போகிறானுங்க, எப்படி கண்டினியூ பண்ண போகிறானுங்கன்னு சொதப்பதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன் ஹீரோ தான் ஜாம்பியா மாறிட்டாரு. ஐ திங்க் அவருக்கு ஒரு பிரதர் அவர் இல்லைனா வந்து பிளட் ரிலேஷனில் யாரா கொண்டு வரலாம். இந்த அதுக்கு ஒரு யாராச்சும் தெரிஞ்ச ஆக்டராக இருக்கணும். அதான் இவரை கொண்டு வந்தாங்களே, ஐயோ பேர் சித்ரா அரவிந்தன் ஃப்ரம் சோசியல் மீடியா. அவரு கூட சொல்லியிருந்தாரு. நான் அவர் சொல்ல பட் அந்த மாதிரி இது பண்ணுது நான் பார்த்த வரைக்கும். எனக்கு இன்னொரு பார்ட் 2 வந்தா நல்லா இருக்கும். போகன் 2 இவருக்கு போகன் 2. எனக்கு வந்து எனக்கு ராட்சசன் 2. வேணாண்டா அத வரும்னு சொல்லியிருக்காருடா. ஆனா எனக்கு பயமா இருக்கு. என்ன பண்ண போறாங்க அந்த ஒரு தேர்ல அந்த கிரைட்டீரியா சொல்லிருக்கு. போன வீடியோ பார்ட் 2 குடமைகள்ல ஒன்னு சொல்ல மறந்துட்டோம். நிறைய பேர் பார்ட் 2 சொதப்பது என்ன காரணம்னா டைரக்டர் இல்ல அது இல்ல, அதாவது டைரக்டருக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சுன்னு வைங்க, கதை வரலன்னு வைங்க. எந்த படம் அவருக்கு ஓடி இருக்கோ அதை பார்ட் 2 எடுக்கிறது, அதை வச்சு கண்டினியூ பண்ணுற பேர்ல அதில் எக்ஸ்பெக்ட் கை போனவன் என் தலைவர் அட்லி மட்டுமே. என் தலைவர் எனக்கு புரியுது. ஆனால் அவர் படம் சக்ஸஸ் ஆகும். அதான் வந்து நல்ல விஷயம். அந்த டேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூ புரியுது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நிறைய கதையை எடுத்துட்டானுங்க. சரி ஓகே, அதுக்குன்னு நல்லா இருந்த ஃப்ரான்ச்சைஸை போய் உடைக்கணுமா பார்ட் 2 எடுத்து?
அதுக்கு புதுசா ஏதாச்சும் ஒரு கதையோ படத்தோட பேரை வச்சு உடச்சிங்கன்னா சந்தோஷம். அதுக்கு அந்த டேரக்டர்லாம் விழுவோம். அந்த படத்தோட அந்த இது அந்த கிரைட்டீரியா வச்சு தானே இன்னும் இந்த இத்தனை பேர் வராங்க அந்த பிரான்சைஸ் வச்சு. ஒன்னோட பேரை சேர்த்து கெடுத்து விட்டுருவானுங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் சந்திரமுகி 2 இப்பதான் ஞாபகம் வருது. கட்சியில் ஒன்னே கெடுத்து விட்டானுங்க பேரை. தம்பி அவினாஷ், நீங்க ஏதாவது சொல்லி அவங்க கருத்து. நான் வந்து நாங்க 2 பேரும் மட்டும் பேசிட்டு இருக்கோம். 3வது வருஷமா சிஎம் மாதிரி அமைதியா இருக்குதுப்பா. ரொம்ப இருட்டா இருக்கு. லைட் ஆன் பண்ணிக்கிறியா? இது வரைக்கும் லைட் புடிச்ச பண்ணா விக்ரம் அப்படி ஆனாமா? ஃபோன் பண்ணி பாரு. போன் பக்கத்துல ஆல்வேஸ் ஆன் போடு. இது கரெக்டா இருக்கு. ஒரு ஆள் இந்த லைட்டோட வெளிச்சமோ இது கொஞ்சத்துக்கு இருக்கும். அவ்வளவு இருக்கு. சரியான நேரத்துல என் தலைவன் டியூப் லைட் எரிஞ்சுதுடா. அதனால தானே இங்க ஒளி வந்திருக்கு. என்ன டைரக்டருக்கு எரியுமான்னு டவுட் தான். அவர் அல்லு அர்ஜுன் படத்துல கம்பேக் கொடுத்தாதான் உண்டு. எனக்கு தெரிஞ்சு வடசென்னை 2ன்னு வருமா? அரசன் தான் வடசென்னை. அரசன் ஃபர்ஸ்ட் வரும். இல்ல ஃபர்ஸ்ட் அரசன் வரும், அதுக்கப்புறம் வடசென்னை 2. அதான். குட் மார்னிங்ப்பா. யூனிவர்ஸ் ஸ்டார்ட் ஆயிருக்குது. அவரும் ஒரு யூனிவர்ஸ் இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அவர் வந்து வெற்றி பாரு. அது எப்படி வேணா சொல்லலாம். வெற்றி பாரன் சினிமாட்டிக் யூனிவர்ஸ், வடசென்னை சினிமாட்டிக் யூனிவர்ஸ், ரெண்டும் வீ தானே. என் தலைவன் அங்க இருக்க ஸ்டாரிங் பெர்ஃபார்மன்ஸ்னா என் தலைவன் சமுத்திரக்கண்ணி தான். எல்லா டைலாக் ஆசை யாரை விட்டு வச்சது? அவருக்கும் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் ஆசை வந்துச்சு போல. எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரைட்டா வடசென்னை 2 எடுத்துருக்கலாம். அங்க இருக்க எனக்கு இப்போ வந்து அது அவருக்கு இணையா போட்டி போடும் ஒரு ஆள் யாருன்னா எஸ்டிஆர் தான் அடுத்து வர. ஆனா அந்த படம் எஸ்டிஆர் கரெக்ட் தான். எஸ்டிஆர் என்ன படம் வருது? அதான்டா அரசன். அதுவும் வெற்றி மாறன் தான். அதுக்கப்புறம் தான் வடசென்னை 2 கண்டினியூ ஆகும். அரசன் ஒரு கதை என்னது எங்களுக்கே தெரியாதுப்பா. யாருக்கிட்ட போய் கதை போய் கேட்கறியாப்பா? ப்ரோமோ பார்க்கும்போது வடசென்னையை திருப்பி எடுக்க போறாங்கன்னு தோணுது. இல்ல இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவருக்கு நடக்கிற பிரச்சனையை வச்சு இல்ல இவர் வந்து இப்போ நான் பார்த்த அசம்ஷன் படி என்னன்னா ராஜனோட செல்ல பிள்ளை தான் அன்போட அன்பு. ராஜனுக்கு என்ன பிடிக்கும்? கேரம் போர்டு, ஸ்போர்ட்ஸ்ல இருக்கு ரொம்ப பிடிக்கும்ல. இவர் கபடி ஆச்சு. அதான் கபடி. கேளு, எந்த ஸ்போர்ட்ஸ்ல உள்ள போகணும்னு நினைப்பாரு நம்ம அவங்க பசங்களை. அப்போ ட்ரெயின் பண்ணதுல இவர் கபடியா சேர்ந்துருக்காரோ? ஆமா, கபடியில சேர்ந்து ஒரு மதுரையில ஒரு இதுவா இருக்கலாம். மேபி இந்த அவர் ராஜனை கொண்டுட்டாங்க தெரிஞ்சவனே அன்பு வழியா. இதை விட்டா ஒரு ஆப்ஷன் இல்ல. சரி, இதை பண்ணோம். அன்பு போடுறதுக்கு, சரி அன்பு கூட நின்று போராடுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச அரசன் வரலாம். இந்த கிராண்ட் பாலாம் நான் தாங்க முடியாது. கிராண்டிக்கே நான் ஃபிளாட் டேக் ஒழுங்கா தெரியல நம்பி சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு அதுவாக தான் இருக்கும். சினிமா பற்றி ஸ்போர்ட்ஸில் இப்போ எப்படி அன்பு வந்து கேரம் போர்டு ஆடினாரோ இவர் வந்து கபடி இப்படி வர போகிறாரு. கபடி 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 ரைட்டில் போனோம் நம்ம. ஆக்சுவலி நம்ம டெஸ்டினேஷன் நம்ம இதுக்காக டேக் டைவர்ஷன் லெஃப்ட்னு போயிட்டோம். ஏடா சொன்னா உங்களுக்கு தெரியாதாடா? ஏதோ புதுசாக பேசுகிற மாதிரி வரீங்க ஏரியாவுக்கு. உனக்கு என்ன தோணுது வடசென்னை 2 பத்தி? எவ்வளவு கஷ்டப்பட்டு இது போல. அது சூப்பரா இருக்கும்டா வடசென்னை 1. ஏகப்பட்ட கனெக்ட் இருக்கும் பொலிட்டிக்கலாவும் சரி. ஆமா, நிறைய பேர் டீ கூட சொல்றேனே. டீ கூட சொல்லும் போதெல்லாம் இன்னும் சூப்பரா இருக்கும். இன்னும் ராஜனோட சாவை வந்து பார்த்தா எம்ஜிஆர் சாவு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடிலாம் போடுறது செம கனெக்ட். ஆண்ட்ரியா வந்து பார்த்தா ஜெயலலிதா அம்மா மாதிரி எனக்கு என்ன அந்த பாட்டு எனக்கு ஒரு பேர் ரொம்பவே இருக்கு. என்ன சொல்லு பத்தியா? டீ கோட ஸ்கிட் என்ன சொன்னாங்கன்னா, எம்ஜிஆர் சாகும்போது ஜெயலலிதா அழுதுருக்க மாட்டாங்க. கொஞ்சம் அந்த ஒரு வெறியோட இருப்பாங்க. அடுத்து என்ன பண்ணலாம், அவங்க கொஞ்சம் இடம் விட நீ தான் வரைக்கிற. அடுத்து என்ன பண்ணலாம், கட்சி எப்படி மூவ் பண்ணலாம், அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிக்கிற மாதிரி தைரியமா இருப்பாங்கல்ல. அதே மாதிரி இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அழுதுருக்க மாட்டாங்க. கொஞ்சம் தைரியமா இருந்து அவ என்ன பண்ணணும் நீ சொல்லு பாபா. நான் சொல்றேன் பாபா. எல்லாரையும் சொல்லலாம் முடியாது, போயாச்சு. இனி அவளா பண்ணாதான் நீ அந்த பாட்டி தானே இந்த ஸ்டாரிங் பெர்ஃபார்மன்ஸ். நான் ஃபர்ஸ்ட் பார்த்து நான் ஒரு பயந்துட்டேன். ஒரே வார்த்தை அந்த ரேஷன் கடை ஒரே கைதில ரோலெக்ஸ்னு ஒன்னு வச்சாங்கல. கைதில ரோலெக்ஸா? இல்ல விக்ரம்ல சூப்பர். ஐயா சினிமாட்டிக் யூனிவர்ஸே மாத்ரா இவன். சொல்லு. மூணாவது பாட்டா வைப்பாங்க இல்லையா? வரும் கண்டிப்பா வரும். 3 பாட்டா? 3வது பார்த்தா அந்த இருமுகை மாயாவி. அதான் அந்த ரோலெக்ஸை பத்தி கதை எடுக்கிறாங்களா, அதை பத்தி கேட்குறாங்க. எடுப்பாங்கடா கண்டிப்பா. எனக்கு என்னன்னா லியோ தான் என்ன ஆகும் தெரியும். சார் பாலிடிக்ஸ்குள்ள போயிட்டாரு.
அதுவும் இல்லாம எல்சியோட கனெக்டே சரியில்லை லியோல. அது எப்படி கரெக்டா அதுல சேர்க்க போறாங்கன்னு தெரியல, பாப்போம். மேபி கைதி டூ விஜய் சார் அக்ரிமெண்ட் போட்டு எல்சிஓ முடிச்சு குத்தாருன்னா ரொம்ப சந்தோஷம். கோட்டா என்ன கோட்? அந்த கோட் சரி, அந்த கோட்டுக்கு என்ன இப்போ? அதுலயே ஒரு பார்ட் 2 லீட் விட்டாங்கடா. எஸ். ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு அது இம்பாக்டாக தெரியல அந்த பார்ட் 2 லீட். ஏன்னா எனக்கு என்ன டவுட், என் வீட்டில் இருந்தா பேர்